64 பேருந்து நிலையங்களிலே இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கின்றது. 7000க்கும் மேற்பட்ட தோழர்கள் மறியலிலே கைதாகிவிட்டனர். ஏனெனை சொல்கிறேன் என்றால், ஒரு தனி சங்கம், நாம் சிஐடி சார்பாக நிறைய மறியல் நடத்தியிருக்கின்றோம், அரசியலமைப்பு சார்பாக நிறைய மறியல் நடத்தியிருக்கின்றோம். ஒரு தனி சங்கம் என்ற அடிப்படையில் இது நடைபெற்ற மறியல் என்பது உண்மையிலேயே மிக பிரமாண்டமான மறியல். எல்லா பேருந்து நிலையங்களிலும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய இன்னொரு அர்த்தம், பல லட்சக்கணக்கான மக்களிடம் இன்றைக்கு நம்முடைய செய்தி போயிருக்கிறது. நாம் எவ்வளவு நோட்டீஸ் அடித்தாலும் எவ்வளவு பிரச்சாரம் செய்தாலும் போகாத செய்தி இன்றைக்கு நடைபெற்ற இந்த மறியலின் மூலமாக சென்றிருக்கின்றது. இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 9ஆம் தேதி தான் சென்னையில் இந்த போராட்டத்தை நடத்தினோம். ஒரு 7000 தொழிலாளர்கள் கலந்து கொண்டார்கள். உங்க எல்லோருக்கும் தெரியும். ஒரு 10 நாட்களிலேயே மீண்டும் 7000 பேரை நாம் களத்திலே திரட்டியிருக்கிறோம். 10 நாள். அடுத்தடுத்த போராட்டங்களை நாம் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. போராட்டத்தை நாம் அறிவிக்க இருக்கின்றோம். அடுத்த போராட்டம் நாம் மட்டுமல்ல, மற்ற சங்கங்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து நாம் வேலைநிறுத்த அறிவிப்பு தான் கொடுக்க போகிறோம். ஏனென்று கேட்டால், இந்த அரசாங்கத்திடம் நாம் எத்தனையோ கோரிக்கை வைத்து விட்டோம், எவ்வளவோ பேசிவிட்டோம். அவ்வளவு பேசி இந்த அரசாங்கத்திற்கு புரியவில்லை. கடந்த ஜனவரி 9, 10 2 நாள் வேலை நிறுத்தம் நடைபெற்றது. ஒருவேளை அந்த நடைபெற்ற வேலை நிறுத்தம் அந்த கூட்டு இயக்கம் தொடர்ந்திருக்குமே ஆனால் இந்த பிரச்சனை ஓரளவுக்கு முடிவுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த கூட்டு இயக்கம் தொடர்வதிலே ஒரு பக்கம் அரசாங்கம், இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி சங்கம், இப்படி ஒரு கூட்டு இயக்கம் நடத்தக்கூடாது என்பதற்காக மிக கடுமையான முறையிலே பல சங்கங்களை குறிப்பிட்டு நிர்பந்தித்தார்கள். பல்வேறு விதமான சித்து வேலைகளை செய்தார்கள். அதனால் நம்முடைய கூட்டு இயக்கத்தை தொடர முடியவில்லை. இப்பொழுது மீண்டும் நாம் கூட்டு இயக்கத்தை தொடர்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வேலை நிறுத்த நோட்டீஸ் என்பதுதான் கொடுக்க போகின்றோம். இந்த அரசை நிர்பந்திப்போம். நாம் ஒரு 6 கோரிக்கைகளை வைத்திருக்கின்றோம். அரசாங்கம் வரவுக்கு செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்கணும், ஓய்வு பெற்றோருடைய டிஏ பிரச்சனை முடியணும், ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன் கிடைக்க வேண்டும், ஊதிய ஒப்பந்த பிரச்சனையை பேசி முடிக்க வேண்டும், அதே போல 1/4/2003 பிறகு உள்ளவருடைய ஓய்வூதியம், காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வது, கான்ட்ராக்ட் முறையை தடுத்து நிறுத்துவது, இந்த கோரிக்கைகளுக்காக நாம் தொடர்ச்சியான அடுத்தடுத்த போராட்டங்களை நடத்த வேண்டும். சங்கம் போராட்டம் அறிவிக்கும் பொழுது உண்மையிலேயே மிக பெருமையான விஷயம். ஒரு 10 நாள் இடைவெளியிலே பல சிரமங்கள் இருந்தாலும் தோழர்கள் விடுப்பை எடுத்துக்கொண்டு பல இடங்களில் ஆப்ஷன் போட்டிருக்காங்க, பல இடங்களில் லீவை மறுத்திருக்கிறாங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் தொழிலாளர்களுடைய உரிமைக்கான போராட்டத்திலே, தொழிலாளர்களுடைய நலனுக்கான போராட்டத்திலே அனைத்து விதமான தியாகங்களையும் சிஐடி தோழர்கள் செய்வார்கள் என்பதை இன்றைக்கு நாம் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே பரவலாக தொழிலாளர்கள் செல்வோம். 22 அமைச்சக கூட்டம் இருக்கிறது. ஒரு வேலை நிறுத்த அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. எனவே பிப்ரவரியில் தேர்தலை சந்திப்போம் அல்லது வேலை நிறுத்தத்தை சந்திப்போம். எது எப்படி இருந்தாலும் பிப்ரவரிக்குள்ள இந்த பிரச்சனையை முடிப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம். அதற்காக சம்மேளனம் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அனைத்து தோழர்களும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்ற அனைத்து தோழர்களையும் நம்முடைய சம்மேளனத்தின் சார்பில் வாழ்க்கை வாய்ப்பு